எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி. நம்ம இந்த வீடியோவில் பேங்கிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். பேங்கிங்னா என்ன, ஏன் உருவாச்சு, எதற்காக உருவாச்சு, பேங்கிங் எப்படி எக்கானமியை ஸ்டெபிளைஸ் ஆக்குறதுக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அந்த காலத்தில் பேங்கிங்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணோம், பேட்டர் சிஸ்டம், பண்ட பரிமாற்ற முறைன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பொருளை கொடுத்து நமக்கு தேவையான பொருளை வாங்கிப்போம். இப்போ நான் அரிசி கொடுத்து பால் வாங்குறேன்னா, இப்போ எனக்கு பால் கொடுக்குறவங்க அவங்களுக்கு அரிசி தேவையாக இருக்கணும். ஒருவேளை அவங்களுக்கு அரிசி தேவையில்லைன்னா இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அதனால தான் காமனாக ஒரு மணி, அதாவது வேல்யூவாக காமனாக ஒரு வேல்யூ நம்ம வச்சுக்கிட்டா அப்போ ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் காமனாக இருக்கணும். அதுலேயும் அது எளிதாக மக்கள்கிட்ட கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கோல்டு மெட்டலை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் கோல்டு வந்துச்சு. அப்புறம் கோல்டு அதிகமாகிட்டே இருந்துச்சு மக்கள் கையில். அதை இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு பொருளை வாங்க போகிறோம் அப்படின்னா மொத்தமாக அந்த கோல்டை வாங்க முடியாது, மொத்தமாக அந்த கோல்டை கொண்டு போய் அந்த பொருளை வாங்க முடியாது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்துச்சு. ஸோ கோல்டு ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டை பேங்கிங் மாதிரி கோல்டை வச்சுக்க ஒரு இடம் கோல்டு ஸ்மித்துன்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்படுத்தினாங்க. அதில் வச்சு அது மூலமாக ரெசிப்ட் தருவாங்க. அந்த ரெசிப்டை வச்சு என்கிட்ட இவ்வளோ கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ காட்டிக்கலாம். இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இதுலேயுமே நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஃப்யூச்சரில் இதுலேயுமே நிறைய பிரச்சனை வந்ததுனால அதுக்கப்புறம் உருவானது தான் பேங்கிங். அதாவது மொத்தமாக கோல்டை வச்சுருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ரெசிப்டில் வேல்யூ போட்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே நேரத்தில் கோல்டை கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அப்படி நடந்துச்சு. எல்லாருமே ஒரே சமயத்தில் கோல்டை கேட்டாங்க. அந்த மாதிரி மார்க்கெட் க்ராஷ் ஆச்சு. இந்த மாதிரிலாம் நிலமை நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ண தான் பேங்கிங் சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் உருவாக்குனாங்க. ஸோ பேங்கிங் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அந்த பேங்கிங்கும் க்ராஷ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இது கவர்மெண்ட் தலையிட்டு கவர்மெண்ட்டே இதை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் உள்ளே வருவாங்க. அப்போ தான் கவர்மெண்ட் இது பண்ணுவாங்க, பேங்கிங்கிற இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது பிரிட்டிஷ் மூலமாக தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேவா, பிரிட்டிஷ் மூலமாக தான் 17th centuryயில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். இதோட எவால்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி பரிணாமம் அடைஞ்சிருக்கோம்னா, இதுக்கு முன்னாடி பேட்டர் சிஸ்டம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கோல்டு இருந்துச்சு, கரன்சி இருந்துச்சு. இப்போ டெக்னாலஜி, அதாவது டிஜிட்டலைசேஷன் ஆஃப் மணி, எப்படி ஒரு டிஜிட்டல் மூலமாக யூபிஐ பேமெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய ஆன்லைன் பேமெண்ட்டாக மூலமாக ஒரு பொருளை வாங்குகிறோமோ அவ்வளோக்குள்ளே நம்ம பரிணாமம் அடைஞ்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. மாடர்ன் கான்னு பார்த்தோங்கன்னா, நவீன சூழல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு பேங்கிங்கில் இந்தியன் பேங்க்ஸ் ஒரு ஃபைனஸ்ட் எமர்ஜிங் மார்க்கெட் எக்கானமியாக உருவெடுத்துட்டு இருக்குங்கிறாங்க. ஓகே, குளோபல் ஸ்டாண்டர்டில் ஒரு எமர்ஜிங் மார்க்கெட் எக்கானமியாக உருவெடுத்துட்டு இருக்கு. அப்புறம் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், என்பிஎஃப்சி. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்னால் என்ன, இது ஒரு ஹெட்ரோஜீனியஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுங்கிறாங்க. அதாவது இது பேங்க்ஸ் மாதிரி தான், ஆனால் பேங்க்ஸ் கிடையாது. அதாவது ஃபண்ட்ஸ் எல்லாம் மொபிலைஸ் பண்ணுவாங்க, நிதியை திரட்டி அதை சிறு தொழில் பண்ணுறவங்க, சுய தொழில் பண்ணுறவங்க, அப்புறம் சில்லறை வியாபாரிகள், இவங்களுக்கெல்லாம் கடனாக வழங்குவாங்க. அப்புறம் என்பிஎஃப்சி டெபாசிட்டரை வித்ரா எப்போ நினச்ச நேரம்லாம் வித்ரா பண்ணிக்க முடியாது மணியை. அந்த மாதிரி தான் என்பிஎஃப்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அண்டு ரிஸ்ட்ரிக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், இதுவும் பேங்க் மாதிரி நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் உண்டு. என்னென்னா, அதாவது இவங்க டைரெக்டாக அந்த தொழிலில் முதன்மை தொழிலான விவசாயம், இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன், வாங்கிறது விற்கிறது, இந்த மாதிரிலாம் இதில் ஈடுபட முடியாது அவங்களால. கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ மேண்டரி ஆகிட்டாங்க. ஆர்பிஐ எதை மேண்டரி ஆகிட்டா, என்பிஎஃப்சி கம்பெனிஸ் ஆக்ட் 1950 அண்டர் கீழே பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டாயமாக்கியிருக்காங்க. அது மாதிரி மினிமம் கேபிட்டல் ரெக்யூர்டட், அதாவது நெட் ஓனர் ஃபண்ட், அவங்க எவ்வளோ மினிமம் கேபிட்டல் ஓன் பண்ணியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா 2 crores. ஓகே, 2 crores வரை ஓன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவங்க என்பிஎஃப்சியாக கருதப்படுவாங்க. கேட்டகரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, என்பிஎஃப்சி டெபாசிட், என்பிஎஃப்சி டி, என்பிஎஃப்சி என்டின்னு இருக்குது. டெபாசிட், நான் டெபாசிட். இவங்க என்பிஎஃப்சி டெபாசிட்டுங்கிறவங்க டெபாசிட் எடுத்துப்பாங்க, அதாவது அந்த முத்தூட் மாதிரி. அவங்களாம் முத்தூட்டில் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போடலாம். ஆனால் என்பிஎஃப்சி நான் டெபாசிட்டுங்கிற என்பிஎஃப்சியில் நம்ம டெபாசிட்லாம் போட முடியாது. ஓகே, ரெகுலேட்டரி எக்ஸம்ஷன், அவாய்டிங் டியூவல் ரெகுலேஷன்.
ஸ்பெசிஃபிக் என்பிஎஃப்சி ரெகுலேட்டட் பை அதர் பாடிஸ் ஆர் எக்ஸ்டென்ட் ஃப்ரம் ஆர்பிஐ கண்ட்ரோல். அதாவது என்பிஎஃப்சி ரெகுலேட்டட் ஆர்பிஐ கண்ட்ரோல் இல்லாமல் ரெண்டு இதை பார்க்காம ஒரே இதுக்கு கீழே வந்து, அதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து 2 பேர் கண்ட்ரோலாக இருக்க வேண்டாம். அதுக்காக வந்து இந்த வென்ச்சூர் கேபிட்டலு, ஸ்டாக் புரோக்கிங் இதெல்லாம் வந்து செபி கையில். இன்சூரன்ஸ், இந்த எல்ஐசி இதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கீழே வந்துடும். அதெல்லாம் வந்து ஐஆர்டிஏ கீழே வந்துடும். ஹவுசிங் ஃபைனான்ஸ்லாம் வந்து நேஷனல் ஹவுசிங் பேங்க் கீழே வந்துடும். நிதி கம்பெனிஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேட்டிவ் அஃபேர்ஸ் கீழே வந்துடும். சிட் ஃபண்ட்ஸுங்கிறது வந்து இந்த குழுலாம் சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஒரு நிறுவனத்தை வந்து 2 பேர் வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், இதை வந்து நம்ம பிரிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுப்பாங்க. 2 பேர் கண்ட்ரோல் பண்ணும்போது அது ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அதை 2 பேருக்கும் பதில் சொல்ல முடியாது ஒரு நிறுவனத்தால். ஸோ அதுக்கு ஏற்றபடி இன்சூரன்ஸ்னால் அதுக்கு ஏற்றபடி ஐஆர்டிஏ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மெயின் இதாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அதை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செட்பி அதை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அதுக்கு கீழே வந்து வரும். இந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மேஜர் டெபாசிட் ரெகுலேஷன்ஸில் இதெல்லாம் வந்து டெபாசிட் வந்து லிட்டரலி ஒரு 12 to 60 மாதம் வரை எடுக்க முடியாது. ஓகே, போட்டது வந்து 12 to 60 மாதம் வரை. டெபாசிட் வந்து பப்ளிக் டெபாசிட் அலோடு ஃபார் 12 to 60 months. அதுக்குள்ளே தான் அதுக்கு மேலே தான் 12 மாதத்துக்கு மேலே தான் நம்ம எடுத்துக்கவே முடியும். cannot offer interest rates higher than RBI ceiling ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது ஆர்பிஐ வந்து நிர்ணயித்த தொகைன்னு ஒன்று இருக்கும். இதில் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அதையும் தாண்டி நமக்கு கொடுக்க முடியாது. ஓகே, அப்புறம் டெபாசிட்ஸ் ஆர் நாட் இன்சூர்டு. டெபாசிட்ஸ் வந்து இன்சூர்டு பண்ணப்பட கவர்மெண்ட் வந்து கேரண்டி பண்ணாது. ரீபேமெண்ட் அவங்களுக்கு வந்து சொன்னதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ முத்தூட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ அதுக்கான கேரண்டி கிடையாது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கணுங்கிறது ஆர்பிஐ கேரண்டி கிடையாது. லாஸ் ஆச்சுன்னா அது நம்மளோட தனிப்பட்ட இதுதான். ரெக்யூப்மெண்ட்ஸ் மஸ்ட் மெயின்டைன் ஏ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் மெயின்டைன் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் இருக்கணும். மினிமம் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பேங்க் வந்து இருக்கணும். அதே மாதிரி கேபிட்டல் அடிக்குவேசி ரேஷியோன்னு இருக்கணும். மூலதன பொருள் வந்து இவ்வளோன்னு ஒரு ரேஷியோ வச்சுருப்பாங்க. இந்த கேபிட்டல் ரேஷியோ வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும். ரீசன்ட் பாலிசி சேஞ்சஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ், கன்சாலிடேஷன் 3 கேட்டகரிஸாக பிடிச்சிருக்குங்க. அசட் இதெல்லாம் வந்து 3 கேட்டகரிஸ். அசட் ஃபைனான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லோன் கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து என்பிஎஃப்சியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரெடிட் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒன்றாக்கிட்டாங்க. அதேமாதிரி பியர் டு கடன் வழங்குறது, இந்த அக்கௌண்ட் அக்ரிவேட்டர் இதெல்லாம் வந்து ஒன்றா இணைக்கிறாங்க. எதுக்கு? ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை அதிகம் பண்ணுறதுக்கு இணைக்கிறாங்க. அதே மாதிரி ஐஎல்எஃப்எஸ்ன்னு டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும். ஓகே, அது வந்து செக்டார் ஃபேஸில் ஸ்லோ டவுன் போஸ்ட் லிக்விடிட்டி கிரைசஸ் வந்து அதாவது பணப்புழக்கம் வந்து நெருக்கடி வந்து ஏற்பட்டிருக்கும் இந்த ஐஎல்எஃப்சி நிறுவனம் மூலமாக. ஓகே, அதே மாதிரி ஸோ நிறுவனம் கடனை திருப்பி செலுத்த தவறியதை தொடர்ந்து இந்த நிறுவனம் வந்து கடனை வந்து திருப்பி செலுத்த வந்து தவறிடும். அதனால வந்து லிக்விடிட்டி கிரைசஸ் வந்திருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, அதனால சில மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து பேங்கிங்கில் ஒரு முக்கியமான டாபிக். ரொம்ப கவனமாக கவனிங்க. எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து April 1, 1935. எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து April 1, 1935. என்ன ஆக்ட்? ஆர்பிஐ ஆக்ட் 1934 படி. எங்கே? கொல்கத்தாவில். அப்புறம் வந்து எப்போ வந்து அது பாம்பேக்கு மாற்றிருப்பாங்கன்னா 1937 மாற்றிருப்பாங்க. நேஷனலைசேஷன் எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா 1949 பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்புறம் 1969 ஒரு 14 பேங்க்ஸை நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி ஆர்பிஐ வந்து ஒரு ப்ரைவேட் ஓனர்ஷிப்பாக தான் இருந்து அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஓனரு மாறுச்சு. எப்போ? அவங்க வந்து 1949 மாற்றும் போது. அப்புறம் இது வந்து அது வரை வந்து ஒரு ஸ்டாப்டு பீயிங் டெக்னிக்கல் பேங்காக தான் வந்துட்டு. அதுக்கப்புறம் தான் ஜென்ரல் பப்ளிக் ஒரு டெக்னிக்கல் பேங்காக தான் வந்து செயல்பட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சென்ட்ரல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, பேங்கிங்கெல்லாம் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மாறுச்சு. அப்புறம் கீ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மானிட்டரி அத்தாரிட்டி formulates and implements monetary policy to maintain price stability while supporting growth. அதாவது
ஃபார்முலேட்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் மானிட்டரி பாலிசிஸ். அந்த மானிட்டரி பாலிசிஸ் வந்து சில இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த சிபிஐ, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கம்பைன்டு அர்பன் அண்ட் ரூரலை வந்து கம்பைன் பண்ணி இன்ஃப்ளேஷன் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் இது மூலமாக. இதெல்லாம் வந்து இது மூலமாக கால்குலேட் பண்ணி இதை வந்து மெயின்டைன், இப்போ ப்ரைஸ் லெவலை வந்து மெயின்டைன், அதாவது இன்ஃப்ளேஷன் லெவலை நார்மலைஸ் பண்ண சில மானிட்டரி பாலிசிஸ் வந்து கொண்டு வரணும். அதாவது மானிட்டரி அத்தாரிட்டி அதுக்கு வந்து ஒரு அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி மெயின்டைன் பண்ணுறது, ப்ரைஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் கரன்சி அத்தாரிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா இஷ்யூஸ் கரன்சிக்கு அடிக்கிறது, காயின்ஸ் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் எப்படி பண்ணுறது, இதிலலாம் வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். அதேமாதிரி ரெகுலேட்டரி ஆஃப் ஃபினான்சியல் சிஸ்டம் செட்ஸ் பேராமீட்டர் ஆஃப் பேங்கிங் ஆப்ரேஷன் ப்ரொடெக்ட் திஸ் டெபாசிட்டர்ஸ் அண்ட் மெயின்டைன் பப்ளிக் கான்ஃபிடன்ஸ். அதாவது பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து ஒரு பேராமீட்டர்ஸ் டெபாசிட்டரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேராமீட்டர் மாதிரி வந்து நிர்ணயிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பப்ளிக்கில் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து உருவாக்கும். ஓகே, கேரண்டி கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மேனேஜர் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து இவன் தான் மேனேஜராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஃபெமான் பத்தரியும் நமக்கு 1999. அண்ட் த கண்ட்ரி 4x ரிசர்வ் ருபீஸை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிற எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ நார்மலைஸ் ஆக்க, இதுக்கெலாம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இவங்க தான் மேனேஜராக இருக்காங்க. அண்ட் ரெகுலேட்டர் ஆஃப் பேமெண்ட் சிஸ்டம் அப்கிரேட் சேஃப் அண்ட் ஸ்பீக் பாருங்க எஃபிஷியன்ட் பேமெண்ட் மோட்ஸ், சேஃப் அண்ட் எஃபிஷியன்ட். இந்த நெஃப்ட்லாம் சொல்லிட்டு ஃபாரின் பேமெண்ட்ஸ்லாம் அனுப்புவாங்க. அதுக்கெலாம் வந்து இவங்க ஒரு சேஃப் மோடாக வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இன்டர்மீடியேட்டாக இருக்காங்க. அண்ட் பேங்கர் டு கவர்மெண்ட் அண்ட் பேங்க்ஸ், கவர்மெண்ட்டுக்கும் இவங்க தான் பேங்க்ஸுக்கும் இவங்க தான் பேங்க்ஸ். ஓகே, ஃபார் ஆல் த பேங்க்ஸ் தே ஆர் த பேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க தான் வந்து பேங்காக வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க தான் ஒரு பேங்காக வந்து இது பண்ணுவாங்க. அதேமாதிரி பேங்க்ஸுக்குன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க தான் பேங்க்ஸ். அவங்க கவர்மெண்ட்டில் எதாவது பிரச்சனை வந்தாலும் அது ஆர்பிஐ தான் நோக்கி போவாங்க. பேங்க்ஸில் எதாவது பிரச்சனை வந்தாலும் அது ஆர்பிஐ தான் தலைமையாக இது பண்ணும். அண்டு டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டிடியூஷன் லைக் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, என்ன நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா நபார்டு, ஐடிபிஐ, எஸ்ஐடிபிஐ. ஓகே, இதெல்லாம் வந்து கிராஜுவலாக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் அண்ட் சப்சிடரிஸ் பார்த்தீங்களா, மேனேஜ்மெண்ட் அண்ட் சப்சிடரிஸில் வந்து ஒரு கவர்னர், மேக்ஸிமம் 4 டெப்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஒரு கவர்னர், மேக்ஸிமம் 4 டெப்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. அண்ட் நான் ஆஃபீஷியல்ஸ் டைரக்டர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நாமினேட் பண்ணப்பட்ட நான் ஆஃபீஷியல் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. சப்சிடரிஸ் அதாவது ஃபுல்லி ஓன்டு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக சப்சிடிஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. டெபாசிட் இன்சூரன்ஸை வந்து பார்த்துக்கிறதுக்கு டிஐசி, ஜிசின்னு வச்சுருப்பாங்க. அப்புறம் நோட் பிரிண்டிங் பண்ணுறதுக்கு பிஆர்பி, என்எம்பிஎல்னு சொல்லிட்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடிஐ சம்மந்தமாக பார்க்குறதுக்கு ஆர்இபிஐடின்னு சொல்லிட்டு, டெக்னாலஜி ரிலேட்டடாக சர்வீஸை வந்து வழி நடத்துறதுக்கு ஐஎஃப்டிஏஎஸ். இந்த மாதிரி தனித்தனியாக வந்து சப்சிடரிஸ் குரூப்ஸ் இருக்கும் ஆர்பிஐயில். இதெல்லாம் ஃபுல்லி ஓன்டு பை ஆர்பிஐ தான். எல்லாத்தையும் வந்து இவங்களுக்கு கீழே வந்து ஒவ்வொரு இதையும் வந்து வழி நடத்துவாங்க. நியூ ஃபினான்சியல் இயர் சேஞ்ச் the following the general committee recommendations. The RBI shifted its financial year from June to April March. இந்த ஜலான் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் மூலமாக ஜூன் அந்த ஃபினான்சியல் இயர் ஜூன் இருந்ததை வந்து ஏப்ரல் மார்ச்சாக வந்து மாற்றிருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டார்டிங் 2020-21 இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அலைன் வித் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் கேலண்டர். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேலண்டரோட அலைன் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஆர்பிஐ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கேபிட்டல், அதாவது ஆர்பிஎஸ் ரிசர்வ்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க வருமானமாக இருக்கட்டும், இந்த மாதிரி செலவுகளாக இருக்கட்டும், அது போக சில ப்ராஃபிட்டை வந்து அவங்க வச்சுருப்பாங்க சர்ப்ளஸாக. அதுதான் சர்ப்ளஸ்மாங்க. அது போக சில வருமானம் எல்லாம் பணத்தை வச்சுருப்பாங்க. அதை வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட்டுமாங்க. அதாவது த டிபேட் ஓவர் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்ப்ளஸை வந்து கவர்மெண்ட் வந்து லெட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. அதில் தான் இந்த பீமால் ஜலால் கமிட்டி வந்து 2019 போட்டிருப்பாங்க. ஓகே,
அது போட்டக்கப்புறம் அது மூலமாக என்ன ரெக்கமெண்டேஷன்லாம் அது கொடுத்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரியலைஸ்டு ஈக்விட்டி, அதாவது இந்த ஏர்னிங்ஸாக இருக்கட்டும், ரிஸ்க்கு, லாஸஸ்ஸு, அதெல்லாம் வந்து ரியலைஸ்டு ஈக்விட்டி அது தேவையில்லை. ஆனால் ரீவேல்யூஷன்ஸ் பேலன்ஸு, அன்ரியலைஸ்டு ஈக்விட்டின்னு இருக்கும்ல, அதாவது ரிஸ்க் இருந்தால் அதை வந்து பஃபர் ஸ்டாக்காக மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்போ வந்து அது அந்த ரிஸ்க் இருந்தால் வந்து வச்சுருப்பாங்க. ரிஸ்க் இருந்தால் தான் இது யூஸ் பண்ணுங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. மார்க்கெட் ரிஸ்க் அப்போ தான் இது யூஸ் பண்ணுவாங்க. சில வேல்யூ கோல்டாக இருக்கட்டும், சில அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டாம், ரியலிஸ்டிக் ஈக்விட்டி மட்டும் கவர்மெண்ட்டை வந்து கொடுத்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி அதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சர்ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, the entire net income is transferred to the government only if realized equity exceed requirements. If the below lower bound risk provisioning takes priority. அதாவது சர்ப்ளஸ் அமௌண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அதை வந்து கவர்மெண்ட் வந்து அதில் வந்து கவர்மெண்ட் ரிஸ்க்காக இருக்கும்போது அதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை வந்து வழங்கிக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு கண்டிஜென்ஸ் ரிஸ்க் பஃபர்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைன்டு 5 to 5% வந்து மெயின்டைன் பண்ணுற ரிஸ்க் பஃபரை மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து 6 to 5 வந்து மாற்றணும் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரிஸ்க் மெத்தடாலஜின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டட் ஷார்ட்ஃபால்னு ஒரு மெத்தட் கொண்டு வந்தாங்க. ஸ்ட்ரெஸ்டு வேல்யூ ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட்லேருந்து எக்ஸ்பெக்டட் ஷார்ட்ஃபால்ங்கிற மெத்தடுக்கு மாறினாங்க. அது வந்து இன்னும் வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண இன்னும் எக்ஸாக்டாக வேல்யூவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க. 99.5% கான்ஃபிடன்ஸ் லெவல் ஃபார் மெஷரிங் மார்க்கெட் ரிஸ்க். இது மூலமாக மெஷர் பண்ணும்போது, எக்ஸ்பெக்டட் ஷார்ட்ஃபால் மூலமாக மெஷர் பண்ணும்போது 99.5% கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கிரியேட் ஆகுது. அதான் சொல்கிறாங்க. ஸ்பீச் பாருங்கள். ஓகே, மானிட்டரி பாலிசி ஃப்ரேம்வொர்க். Monetary policy aims to regulate the volume and cost of money in the economy to maintain price stability while supporting growth. அதாவது மானிட்டரி பாலிசி வந்து எதுக்காக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை வந்து நிலைநிறுத்த, ஓகே, க்ரோத்தை ஸ்டெபிலைஸ் பண்ண, அதேமாதிரி ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை வந்து க்ரோத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை வந்து நிலைநிறுத்தவும் தான் மார்க்கெட்டிங் பாலிசி வந்து கொண்டு வருவாங்க. அந்த மார்க்கெட்டிங் பாலிசி கமிட்டியை எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2016 6 மெம்பர்ஸ், 3 ஃப்ரம் ஆர்பிஐ மெம்பர்ஸ்லேருந்து 3 பேர், கவர்மெண்ட்லேருந்து நாமினேட் பண்ணப்பட்டவங்க 3 பேர். இதுக்கு யார் ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் தான். இதுக்கும் இவர் தான் வந்து who has a casting vote in case of a tie. ஓகே, அண்டு மேண்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுவரி ரெஸ்பான்சிபிலிட்டி டு டார்கெட் இன்ஃப்ளேஷன். இதோட மேண்டரி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கம்பைன்டு இதை வந்து டார்கெட் பண்ணி அதுக்கு ஏத்தாப்பில் வந்து மீட் அட்லீஸ்ட் 4 times a year, 4 டைம். கரண்ட்லி வந்து 6 தடவை, அதாவது 6 தடவைனா கிட்டத்தட்ட மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் பண்ணி அதுக்கு ஏத்தாப்பில் ரெப்போ ரேட்லாம் மாற்றுவாங்க. இது மூலமாக பாலிசி கொண்டு வரதெல்லாம் இது மூலமாக தான். ஓகே, அப்புறம் பாலிசி ஸ்டாண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண. இப்போது இன்ஃப்ளேஷன் பாலிசி ஸ்டாண்ட்ஸ்னால், இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா அதை கம்பி பண்ணுறதுக்கு ரெப்போ ரேட்டை ஆர்பிஐ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ரெப்போ ரேட்டை ஆர்பிஐ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், பேங்க்ஸ்லேருந்து லோன் வழங்குறது கம்மியாகும். ஏன்னா ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது லோன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாகும். அது மூலமாக மக்கள் வந்து லோனை வந்து கம்மியாக வாங்குவாங்க. ஸோ லோனை கம்மியாக வாங்கும் போது பணப்புழக்கம் கம்மியாக இருக்கும். பணப்புழக்கம் கம்மியாகும் போது இன்ஃப்ளேஷன் தானாகவே கண்ட்ரோல் ஆகும். ஸோ அந்த மாதிரி பாலிசி ஸ்டாண்ட்ஸ்லாம் ஏற்படுத்துவாங்க. இன்ஃப்ளேஷன் அதிகமாகுச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை பண்ணுவாங்க, அதாவது ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன் வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா ரெப்போ ரேட்டை வந்து கம்மி பண்ணுவாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாகும். இன்ஃப்ளேஷனுக்கு அதிகம் பண்ணுறதுக்கு பேங்க்ஸ் நிறைய லோன்ஸ் கொடுக்கும். நியூட்ரல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கேன் மூவ் எதர் ஆர் அப் டு அண்ட் ரேட்ஸ் கேன் மூவ் அப்வர்ட் ஆன் ஆர் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்களேன், புரியும். நெக்ஸ்ட் பேஜ் இதுதான் பாலிசி ஸ்டாண்ட்ஸ். ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் மானிட்டரி பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ரிசர்வ் ரேஷியோன்னு மெயின்டைன் பண்ணணும் ஆர்பிஐ. ரிசர்வ் ரேஷியோனா
பேங்க்ஸ் வந்து ரிசர்வ் ரேஷியோன்னு ஒன்று மெயின்டைன் பண்ணணும். கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லிட்டு ஆர்பிஐயில் மெயின்டைன் பண்ணணும். அது மூலமாக வந்து பேங்க்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பெற்றுக்கலாம் ஆர்பிஐட்டேருந்து. எ பர்சன்டேஜ் ஆஃப் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லிபிலிட்டிஸ். RBI can fix this between 3% and 15%. அப்புறம் no interest is paid to banks on CRR balances. ஸோ இந்த ரிசர்வ் ரேஷியோங்கிறது நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வங்கியிடம் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது அந்த ரிசர்வ் ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோங்கிறது. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது லோன் வந்து கம்மியாகும். இப்போ ரிசர்வ் ரேஷியோ அதிகமாக வச்சுக்கணும்னீங்கன்னா லோன் கொடுக்கறது கம்மியாகும். இது மூலமாக இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி பாடிங்கிறது இது வந்து ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிக்கு வந்து அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டுன்னு வச்சுக்கிறேன். பேங்க் வந்து இவ்வளோ அமௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, 18% ஆஃப் டோட்டல் அமௌண்ட்டில் டோட்டல் வந்து இப்போ பேங்க் வந்து டோட்டலாக இவ்வளோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பேங்க்கில் டோட்டலாக இருக்க ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் டோட்டலாக இவ்வளோ அமௌண்ட்னா அதில் 18% அவங்க பேங்க்கில் இருக்கணும், மெயின்டைன் பண்ணியிருக்கணுங்கிறது ஒரு ரூல்ஸ். இப்போதைக்கு 18%, அது ஆர்பிஐ அடிக்கடி மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் சேச்சுரேட்டட் லிக்விடிட்டி ரேஷியோங்கிறது. லெண்டிங் ரேட்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிசி ரேட்ஸ். த ரேட் சார்ஜ் பை ஆர்பிஐ அண்ட் லாங் டேர்ம் லோன்ஸ் இஸ் கரண்ட்லி அலைன்ட் வித் த MSF. அதாவது MSFனா என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிங்காங்க. ஓகே, இது மூலமாக தான் வந்து உடனே கடன் பெற்றுக்கொள்வதற்கு இந்த மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. MSFங்கிறத இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரெப்போ ரேட்டை விட இது அதிகமாகவே இருக்கும். உடனே கடனை பெற்றுக்கொள்வதற்கு லெண்டிங் ரேட்ஸ் வந்து உடனே கடன் பெற்றுக்கொள்வதற்கு இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுவாங்க. ரெப்போ ரேட்னு பார்த்தீங்கன்னா ரேட் அட் விச் ஆர்பிஐ லெண்ட்ஸ் டு பேங்க்ஸ் ஃபார் பேஜ் பாருங்கள், a short term against government securities. An increase in the repo rate makes borrowing expensive for banks lending to higher rates for கன்சியூமருக்கு அது ஹையர் ரேட்டாக இருக்கும் ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது. ஸோ அதனால் பணம் புழக்கம் கம்மியாகும். இதுதான் பண்ணுறாங்க அவங்க. ரெப்போ ரேட்டுங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் பாலிசிஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டியை வந்து நிலைநாட்டுறதுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பாலிசிஸ் கொண்டு வர்றது. அதுமாரி லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. 2020 கொண்டு வந்திருப்பாங்க. 1 to 3 இயர்ஸ்க்கு வர இது ஃபண்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, லிக்விடிட்டியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்குறோம். இது வந்து ஆர்பிஐ பாரோஸ் ஃப்ரம் பேங்க்ஸ். ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ்டேருந்து வாங்கக்கூடியது. இதுவும் வந்து லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிக்கு கீழே வரும். ஓகே, இதுவும் பார்ட் ஆஃப் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. இதுவும் அதுக்கு ஏற்றாப்புல வந்து மாறும். ஓகே, மார்க்கெட்டுக்கு ஏற்றாப்புல அவங்க ஆர்பிஐ மாற்றிட்டே இருப்பாங்க. அப்புறம் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, இதுதான் வந்து ஓவர் நைட் பாரோவிங்காங்க. ஒரு நாளைக்கு வந்து திடீர்னு கடன் பெற்றுக்கொள்வாங்க. அது வந்து லிட்டரலி 100 பேசிக் பாயிண்ட்ஸ்னால் 1%. ஸோ வந்து ரெப்போ ரேட் 6.5னா நமக்கு மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி எவ்வளோன்னு வரும் கேட்டிங்கன்னா 7.5. இது பேங்க்கு திடீர்னு நமக்கு கடன் தேவை, பேங்க் வந்து தற்சமயம் சடனாக வந்து தேவை அப்படின்னா ஆர்பிஐட்டேருந்து வாங்கி கொள்ளலாம் அந்த MSF கீழே. ஆனால் வந்து லிட்ரலி அது ரெப்போ ரேட்டோட 1% வந்து அதிகமாக இருக்குங்கிறாங்க. சப்ளிமெண்ட்ரி மானிட்டரி பாலிசி டூல்ஸ். சப்ளிமெண்ட்ரியாக என்னென்ன மானிட்டரி பாலிசி டூல்ஸ் வந்து இருக்குது மார்க்கெட்டை வந்து பேலன்ஸாக வச்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, கால் மணி மார்க்கெட், ஓவர் நைட் பாரோவிங், லெண்டிங் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு. அப்புறம் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், கோஆப்ரேட் பேங்க்ஸு இதெல்லாம் வந்து ஷெட்யூல் பண்ணி அது மூலமாக வந்து பெற்றுக்கொள்கிறது. அப்புறம் ரீசன்ட் ஸ்டாண்ட்ஸ் 2 பேஜ் பாருங்கள். ரீசன்ட் ஸ்டாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2013 ஆர்பிஐ வந்து ஓவர் நைட் ரெப்போ பாரோயிங் பார்த்தீங்கன்னா 0.25%லேருந்து NTA புஷிங் பேக்ஸ் டுவர்ட்ஸ் டேம் ரெப்போஸ் 7-14-28 டேஸ்ன்னு சொல்லிட்டு மாற்றி அதுக்கப்புறம் ஃபார் த ரிமைனிங் வந்து 0.75 வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்காகனா டு இம்ப்ரூவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் சிக்னலிங் அண்ட் மார்க்கெட் ஸ்டெபிலிட்டிக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்புறம் மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம், இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி தான். கேஷ் ஃப்ளோ அதிகமாகும் போது சில அதை கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா பில்ஸ், சில ட்ரெஸரி பில்ஸாக இருக்கட்டும், இதே மாதிரி ஒரு சில
பத்திரங்களை வந்து வெளியிடுவாங்க. அது மூலமாக வந்து அது கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகே, அதான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். அதே மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம்னா இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் கேபிட்டல் அதிகமாகும் போது, ஃபாரின் கேபிட்டல் அதிகமாகும் சில பத்திரங்களை வந்து வெளியிட்டு அது மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம்ங்கிறது. அவர் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டினா என்ன ஒன்று வேறு ஒன்றும் இல்லை, இந்த ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறது தான். ஓகே, 2000 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் மேனேஜ் பண்ணுறது கொண்டு வந்தது தான் அந்த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிங்கிறது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ஸ்கீம் எ கோல். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டிங் டெபாசிட்னா அதாவது டெபாசிட் பண்ணி அதில் இருந்து ஆர்பிஐயில் வந்து டெபாசிட் பண்ணி அது மூலமாக வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அவங்க பெற்றுக்கொள்வாங்க. ஓகே, சர்ப்ளஸ் அமௌண்ட் பேங்க்கில் இருக்குன்னா அதை டெபாசிட் பண்ணி அது மூலமாக வந்து ஒரு ஃபெசிலிட்டியை வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பேங்க் பெற்றுக்கொள்வது தான் இது. ஒரு பேஸ் ரேட் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா, the minimum interest rate below which a bank is permitted to lend. அதாவது மினிமமாக வந்து இவ்வளோ தான் இருக்கணும், அதுக்கு கீழே இருக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நீங்கள் மக்களிடம் வந்து மினிமமாக இவ்வளோவாது பெற்றுக்கணும். இதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஜூலை 1, 2010 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சாரி, இதை வந்து பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்ச் மார்க் ப்ரைம் லெண்டிங் ரேட்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் 2010 ஜூலை. அதுக்கு முன்னாடி வர இதுதான் இருந்துச்சு. இதுபோல தான் பெற்றுக்கொள்ளணும். அதாச்சும் லெட்டர் இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாரு, பேங்க்ஸ் ஃபிக்ஸ் தர் ஓன் பேஸ் ரேட் பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் காஸ்ட். இன் மார்ச் 2020 திஸ் ரேஞ்ச் பிட்வீன் 8.15 அண்ட் 9.40 இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு கீழே வந்து நம்ம வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி. அதுமாதிரி மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்ட் லெண்டிங் ரேட்ஸ், அதாவது பேங்க்ஸ் ரெப்போ ரேட்டு கொண்டு வரும்போது இது வந்து April 1, 2014 கொண்டு வந்திருப்பாங்க. பேங்க் ரெப்போ ரேட்ஸுக்கு தகுந்தாப்பில் இது மாறுறதுக்கு ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி டிரான்சிஷன் கேப் இருக்காது, சீக்கிரமாகவே வந்து ஸ்லோவாக இருக்காது, சீக்கிரமாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ரெப்போ ரேட்டில் மாற்றம் ஏற்படும் போது அதை பேங்க் வந்து சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்க. இதை கொண்டு வந்தாங்க. அதாவது லோனில் வந்து சீக்கிரமாக இந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் வந்து இது வந்து ஒரு ரிமைண்ட் ஸ்லோவாகவே இருந்துச்சு. ஓகே, 2015-14 பார்த்தீங்கன்னா 1.25 ரெப்போ ரேட்டை வந்து கட் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. ஆனால் அது வந்து 0.6% கட்டு தான் பேங்க்ஸ் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வந்து டிரான்சிஷன் கேப் நிறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங்னு ஒன்று கரண்ட் சிஸ்டம் இப்போ இருக்குது, அதுதான் இருக்குது. எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் பிகின் October 2019. ஓகே, இப்போ கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பெஞ்ச் மார்க் மூலம் தான் வந்து ப்ராப்பராக வந்து இப்போ வந்து ஃப்ளோட்டிங் ரேட் லோன்ஸ் வந்து லிங்க் ஆகி ப்ராப்பராக இந்த 4 எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் கூட ரிலேட் ஆயிருக்கு. ஆர்பிஐ ரெப்போ ரேட்ஸ் மூலமாக, அப்புறம் 91 days ட்ரெஸரி பில் ஈல்டு இது கூட, அப்புறம் 182 days ட்ரெஸரி பில் ஈல்டு இது கூட, அதுமாதிரி FBIL ஃபினான்ஷியல் பெஞ்ச் மார்க் இந்தியா பிவிடி லிமிடெட், அதாவது எனி பெஞ்ச் மார்க் ப்ரொடியூஸ்டு பை ஃபினான்ஷியல் பெஞ்ச் மார்க், அது மூலமாக இது இந்த 4 மூலமாகவும் வந்து இது மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க கரண்ட்டாக. ஓகே, அப்புறம் வந்து நெக்ஸ்ட் சம்மரி ஆஃப் பாலிசி ஃப்ரேம்வொர்க் சேஞ்சஸ். சம்மரின்னு பார்த்தீங்கன்னா பை மந்த்லி டிரான்சிஷன் டு a 6 meeting year cycle, இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங், ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். அதாவது பை மந்த்னா வந்து 6 மாதத்துக்கு 6 தடவை மீட்டிங் பெர் இயரில் வந்து வைப்பாங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் வச்சு அதுக்கேற்றப்பல ரெப்போ ரேட்டை வந்து மார்க்கெட்டுக்கு ஏற்றப்பல ஃப்ளக்சுவேட், அதாவது மாற்றிட்டே இருப்பாங்க. ஓகே, அப்போ தான் வந்து அதுக்கேற்றப்பல பேலன்ஸாக வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை. அண்ட் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் சொல்லிட்டு ஆர்பிஐ கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் பண்ணி சிபிஐ கம்பைன்ட் அர்பன் அண்ட் ரூரல் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கம்பைன்டு அர்பன் அண்ட் ரூரல் இதில் சேர்த்து அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ்க்கு வந்து அதுக்கேற்றாப்புல வந்து மேனேஜ் பண்ணிக்கிறது தான் இது. ஓகே, இன்ஃப்ளேஷன் அட் 4% லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. -2% கீழேயும் போகக்கூடாது, 6% அதிகமாகவும் வரக்கூடாது. அதான் இன்ஃப்ளேஷன் நார்மல் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட நார்மல் இன்ஃப்ளேஷன் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 2% to 6%. 2% கீழேயும் வரக்கூடாது, 6% மேலேயும் போகக்கூடாது. ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்னா எல்லாமே கம்பைன் ஆகும். எல்லா இன்ஃப்ளேஷனையும் வந்து அதாவது அடிக்கடி வந்து சில மாற்றங்கள் ஏற்படும் ப்ரைஸில். சில ப்ராடக்ட்ஸுக்கு காய்கறிகளாக இருக்கலாம், பெட்ரோலாக இருக்கலாம், இதுவும் வந்து இதில் வந்து ஆட் ஆகும்.
கோர் இன்ஃப்ளேஷன் அது வேறு. ஆனால் இதில் வந்து ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனுங்கிறது வந்து எல்லாமே ஆட் ஆகும். கோர் இன்ஃப்ளேஷன் எல்லாமே ஆட் ஆகிறது தான் அதுக்கு ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். எல்லாத்தையுமே ஹெட்லைன் ஆட் பண்ணி அதில் வந்து ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. ஓகே, அவ்வளோதாங்க. மானிட்டரி டிரான்ஸ்மிஷன்னா அதாவது ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டில் பேங்க்ஸ் ஆர்பிஐ வந்து சேஞ்சஸ் கொண்டு வரும்போது அந்த மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் எப்படி வந்து பேங்க்கில் சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2019 டிரான்ஸ்மிஷன் கேப்பு கொண்டு வரும்போது அது வந்து 2019 வந்து பெரிய ஒரு ஹெல்த்தி இதாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. 1.35 டிரான்ஸ்மிஷன் இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இருந்தாலுமே அது வந்து நிறைய ஏரியாஸை வந்து இன்னும் வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் கேப்புங்கிறது இருக்க தான் செய்துங்க. சில காரணங்கள், அந்த ரேட் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஒவ்வொரு லோன்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட் ஸ்ட்ரக்சர், கிரெடிட் ஸ்ப்ரெட்டு, அதாவது ஈஸியாக நம்ம பெற்றுக்கொள்வதற்கு வந்து கம்மியாகவும், கடினமாக லோனை பெற்றுக்கொள்வதற்கு அதிகமாக கிரெடிட் ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க. இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். டெபாசிட் ரேட்ஸ் வந்து சேவிங்ஸ் ஒரு மாதிரி, டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதிகமாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் அதான் நம்ம டெபாசிட் பண்ணும்போது நம்ம பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை சொல்கிறேன். அப்புறம் டேர்ம் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து கட்டக்கூடிய லோனுக்கு வந்து கம்மி காலத்தில் கட்டக்கூடிய லோனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும், அதிக காலத்துக்கு டைம் ஆகக்கூடிய லோன்ஸுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ரிமைண்ட் ஹை அண்ட் ஆப்ரேஷன் ஷிட்னா அதாவது பத்திரத்தை லாங் டேர்மாக வந்து சைமல்டேனியஸாக ரெண்டுமே பண்ணுவாங்க. லாங் டேர்ம் பத்திரங்களை வந்து வாங்கிட்டு ஷார்ட் டேர்மாக இருக்கிற பத்திரங்களை வந்து விற்றுருவாங்க. இதனால ஈக்குவல் வேல்யூவை வந்து மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே, அது வந்து என்ன பண்ண ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா திஸ் இன்டியூஸ்ட் ட்ராப் இன் 10-year பாண்ட் ஈல்டு அதை வந்து ட்ராப் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க February 2020. ஈக்விட்டி மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க், எல்எம்எஃப்னா என்னென்னா, அதாவது மணியை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த பேங்க்ஸ் வந்து ஹெல்ப் பேங்க்ஸ் மேனேஜ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் நீட்ஸ். பேங்க்ஸுக்கு வந்து தேவை இருக்கும் போது அவங்க கேபிட்டல் நீட்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் நீட்ஸை வந்து மணி கொடுத்து ப்ரொவைட் பண்ணுறது. இப்போ பேங்க்கில் வந்து அதிகமாக காசு இருந்தாலோ கம்மியாக காசு இருந்தாலோ, பேங்க்கில் வந்து அதிகமாக சர்ப்ளஸ் ஆஃப் அமௌண்ட் இருக்கும் போது அதை வந்து ஆர்பிஐ வாங்கிக்கும். இதே கேபிட்டல் கம்மியாக இருக்கும் போது அவங்களுக்கு உடனடி கடன் கொடுத்து, ஷார்ட் டேர்மாக கடன் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதுதான் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க். லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து February 2020 டோட்டல் கேப், அதாவது கம்பைன்ட் ரெப்போ ரேட் வந்து cannot exceed 1% ஆஃப் டோட்டல் என்டிடி. அதாவது என்டிடிஎல்னா நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லெபிலிட்டிஸ், அது வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது 1%. ஏன்னா பேங்க்ஸ் வந்து தனிப்பட்ட இதில் வந்து ரீதியாக வந்து அவங்க சுயேட்சையாக வந்து செயல்படணும். அதிகமாக வந்து ஆர்பிஐ லோன்ஸை வந்து நம்பி இருக்கக்கூடாது. அப்போ தான் அவங்களும் வந்து ப்ராப்பராக வந்து ரன் ஆவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மூலமாக 1% வந்து லிமிட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இண்டிவிஜுவல் பேங்க் லிமிட்ஸ் வந்து 0.25% தான் வந்து என்டிடிஏ வந்து ஓவர் நைட் ரெப்போ வந்து இது பண்ண முடியும். 0.75% என்டிடிஏ 7, 14, 28 days இந்த மாதிரி நாட்கள் கேப்ஸ் மூலமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ஆல்ரெடி பார்த்தோம். எம்எஸ்எஃப்னா பேங்க்ஸ் கேன் பாரோ, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பேங்க்ஸ் கேன் பாரோ அண்ட் அடிஷ்னல் 1 NDTL ஓவர்நைட் இஃப் ரெப்போ ரேட் ஆஃப் அதாவது எக்ஸைட்டட் ஆயிடுச்சுன்னா அடிஷ்னலாக வந்து 1% வந்து நம்ம ஓவர் நைட்டாக வந்து ரெப்போ ரேட் வாங்கிக்கலாம். அதாவது ரெப்போ ரேட் 6.5னா அதை 7.5 வந்து இது பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா விண்டோனா லாங் டேர்ம் ரெப்போ வந்து லாங் டேர்மாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, அடிஷ்னல் விண்டோ அபோவ் த 1% கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து லாங் டேர்மாக வந்து ரெப்போ இது பண்ணிக்கலாம். அப்புறம் நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக நேஷனலைசேஷன் கொண்டு வந்தாங்க? நேஷனலைசேஷன் கொண்டு வந்தது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத். கேபிட்டல் வந்து எப்படி வந்து கேபிட்டல் டுவர்ட் பிளானட் எக்கனாமிக் க்ரோத், கேபிட்டல் டுவர்ட்ஸ் எப்படி வந்து எல்லா மக்களுக்கும் வந்து பேங்க்ஸ் வந்து எல்லா மக்களையும் போய் சேரணும். அதே மாதிரி வளர்ச்சி ஒரு பெரிய முக்கியமாக காரணமாக இருந்தது. அதை நோக்கி போகிறதுக்காக எல்லா பேங்கையும் நேஷனலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இம்பீரியல் பேங்க் 1921 வந்துச்சு. அந்த பேங்கை வந்து எஸ்பிஐ அது வந்து நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இது பண்ணால் 1955 எக்ஸ்பிஐ ஆக்ட் மூலமாக இம்பீரியல் பேங்கை வந்து நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் தான் வந்து 8 ரீஜனல் ப்ரைவேட் பேங்க்ஸ் ஆர் நேஷனலைஸ்னு அசோசியேட் ஆஃப் எஸ்பிஐ மூலமாக 8
ரீஜனல் பேங்கை வந்து நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்சியல் நேஷனலைசேஷன் தான். பார்சியல் நேஷனலைசேஷன் கொஞ்சம் கண்ட்ரோல் தான் கவர்மெண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி பார்சியல் நேஷனலைசேஷன் தான் கவர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் தட் 1969 தான் ஃபுல் நேஷனலைஸ், கம்ப்ளீட் நேஷனலைசேஷன் 14 பேங்கை பண்ணியிருப்பாங்க. டெபாசிட் ஓவர் 550 crore அபோவ் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாமே 14 பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஃபுல், அதாவது கம்ப்ளீட் நேஷனலைசேஷன் பண்ணியிருப்பாங்க 1969. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஏப்ரல் 1980 வந்து 6 more பேங்க்ஸை வந்து பண்ணியிருப்பாங்க. அது ஏப்ரல் 1980 பண்ணும்போது அபோவ் 200 crore வந்து மேலே இருக்கிற இதெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போது டோட்டல் 20 ஆயிடுச்சு. அப்புறம் ஆஃப்டர் பிஎன்பி நியூ பேங்க் மெர்ஜ் வந்து ஆனதுக்கப்புறம் 19 பேங்க் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏப்ரல் 2020 18 பிஎஸ்பி பேங்க்ஸ் இருந்துச்சு. ஓகே, த ரிஃபார்ம் ஏரா 1992, அதாவது நிறைய வந்து மார்க்கெட்டு சோசியல் டு கேபிட்டலைசேஸ் மார்க்கெட்டாக ஆச்சு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், எல்லா குளோபலி இன்வெஸ்ட்மெண்ட்டு, கேபிட்டல் இன்ஃப்ளோ, அதாவது ஃபாரின் இன்ஃப்ளோ அதிகமாச்சு, ஃபாரின் கரன்சி இன்ஃப்ளோ வந்து அதிகமாச்சு. இந்த காரணங்களால் வந்து பேங்க்ஸ் வந்து நடைமுறைகள் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேபிட்டல் மார்க்கெட் ஆக்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அண்ட் அதர் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் வேர் அலோட் டு செல் அப் 33% ஆஃப் தியர் ஷேர்ஸ் டு த பப்ளிக். இதெல்லாம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்த 1992 ஏரால. அப்புறம் ஓனர்ஷிப் ஷிஃப்ட்டும் ஆயிருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டுக் ஓவர் த ஆர்பிஐ என்டையர் ஈக்விட்டி ஸ்டேக். எஸ்பிஐ என்டையர் ஈக்விட்டி ஸ்டேக்கை வந்து ஆர்பிஐலேருந்து ஓனர்ஷிப் வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துப்பாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ரீஎன்ட்ரி ஆஃப் ப்ரைவேட் செக்டர் வந்திருக்குங்க. ரீஎன்ட்ரி ஆஃப் ப்ரைவேட் செக்டர் அலோவ், நியூ ப்ரைவேட் செக்டர் பேங்க் வந்து அலோவ் பண்ணி யூடிஐ, ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரி பேங்க்லாம் அலோவ் பண்ணியிருப்பாங்க. கரண்ட் பிரின்சிபல் அதை பார்க்கும். the focus has shifted towards globalization. ஓகே, பேங்க் கன்சாலிடேஷன், கிரியேட் குளோபலி காம்படிஷன் பிளேயர், குளோபலாக நம்ம காம்படிஷன் பிளேயர் ஆகிறதுக்காக இதை பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ரீஜனல் ரூரல் பேங்க் ஆர்ஆர்பி, இது வந்து அக்டோபர் 2, 1975 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து டோர் ஸ்டெப் ஆஃப் த ரூரல் ஏரியாஸ், அதாவது எல்லாமே அர்பன் சிட்டி சைடே இருக்குது. எல்லா எளிய மக்களும், அதாவது ரிமோட் ஏரியாஸ்லையும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கொண்டு வந்த பேங்க் தான் அந்த ஆர்ஆர்பிங்கிறது. அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் சச்சர்னு பார்த்தீங்கன்னா டியூவல் மிஷின், ரெண்டு விஷயம், அதாவது ப்ரொவைட் கன்செஷனல் கிரெடிட் டு வீக்கர் செக்ஷனாக இருப்பாங்களா, நலிந்த பிரிவினர், அவங்களுக்காக வந்து லோன்ஸ் வந்து கொடுக்கணும். அதாவது கந்து வெட்டி முறையை வந்து ஒழிச்சு அவங்களுக்காக வந்து லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அது ஒன்று. குறைஞ்ச வட்டி விகிதத்தில் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். அப்புறம் மொபைலைஸ் ரூரல் சர்வீஸ் ஃபார் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ், ரூரல் சர்வீஸை அதாவது எல்லாத்தையும் மொபைலைஸ் பண்ணினா எல்லா சேமித்தையும் திரட்டி அதை வந்து அது மூலமாக ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 50%, ஸ்பான்சரிங் பேங்க்ஸ் இந்த இந்தியன் பேங்க் இந்த மாதிரி ஸ்பான்சரிங் பேங்க்ஸ் இருக்கும், அது வந்து 35% இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஓன்னு பார்த்தீங்கன்னா 15%. ஓகே, ஆஃப்டர் தட் எவால்யூஷன் அண்ட் ரெஃபார்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேல்கர் கமிட்டி 1987 என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க வந்து நிறைய இது வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க பிரான்ச்சஸ். ஸோ அது மூலமாக தான் 196 இது வந்து பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சோசியல் பேங்கிங்காகவே இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால கிரைசிஸ் ஏற்பட்டிருக்கும். சோசியல் பேங்கிங்காகனா கடன் வந்து எல்லா எளிய மக்களுக்கும் வந்து சேரணும், கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக நிறைய கடன் வந்து திருப்பி பெற்றிருக்க முடியாது. அதனால் வந்து நிறைய லாஸஸ் ஏற்பட்டிருக்கும். கமர்ஷியலைசேஷன், அதாவது பந்தரி பாசு கமிட்டி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமர்ஷியலைசேஷன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது டார்கெட்டட் குரூப்னு இருக்கும், ரொம்ப நலிந்த பிரிவினர் அப்படிங்கிற மாதிரிலாம் டார்கெட் குரூப் இருக்கும். அவங்களையும் தாண்டி நான் டார்கெட் குரூப்ஸ்ன்னு இருக்கும், அவங்களுக்கு நம்ம லோன்ஸ் வழங்கணும், அப்போ தான் வந்து இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர முடியும்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கன்சாலிடேஷன், அதாவது கமிட்டி ஆன் த ஃபினான்சியல் சிஸ்டம் ரெக்கமெண்டட் மெர்ஜிங் ஆர்ஆர்பி வித் தியர் ஸ்பான்சர் பேங்க்ஸ். ஏப்ரல் 2020 53 ஆர்ஆர்பி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 2030 அண்டர் கோயிங் அமல்கமேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட, அதாவது நிலவரிப்படி ஒருங்கிணைக்கப்பட்ட பேங்க்ஸ் வந்து 53 ஏப்ரல் 2020 படி. அப்புறம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எது கொண்டு வந்திருப்பாங்க, இதே மாதிரி தான் ஆர்ஆர்பி எப்படி வந்து ரூரல் போய் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸும் வந்து அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி அலைடு ஆக்டிவிட்டீஸ்
ஸ்மால் ஸ்கேல் அர்பன் ட்ரேடர்ஸ், இந்த மாதிரி எளிய சிறிய வணிகர்களுக்கும் சேவையாக போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஆப்ரேட்டிவ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இதுவும் வந்து லிட்ரலி வந்து இந்த கந்து வட்டி முறையை வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தான். இப்போ 3 டயர் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி கிரெடிட் சொசைட்டிஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். பிரைமரினா பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் பகுதியிலலாம் இருக்கும், கிராஸ் ரூட் லெவல் அக்ரிகல்ச்சர் அர்பன், அதெல்லாம் வந்து பிரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்மாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிறதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல், இதெல்லாம் வந்து இந்த பிரைமரி லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸ்டேட் வந்து மற்ற எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அர்பன் கோஆப்ரேட்டிவ்ஸ் பேங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன் PCS in urban areas that obtain in RBI license dual regulation stay, அதாவது PSC பப்ளிக் கோஆப்ரேட்டிவ் செக்டார்ஸ் வந்து அர்பன் ஏரியாஸில் இருக்கலாம். RBI லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, RBI லைசன்ஸோடு இருக்காங்க சொல்லுங்கள். dual regulation ஸ்டேட் கவர்மெண்ட் மேனேஜஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்யூப்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மேனேஜஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்யூப்மெண்ட் லிக்விடேஷன் வியா த நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் அப்படிங்கிறாங்க. இது மூலமாக தான் மேனேஜ் பண்ணுறாங்க. அதாவது லிட்டரலி இது வந்து மேஜர் சேலஞ்சஸ்னே பார்த்தீங்கன்னாலே வந்து இது வந்து ஸ்டேட்டு, நபார்டு, RBI இது 3 கீழேயும் வரும். அதாவது 3மே இது வந்து இதுக்கு ரெகுலேட்டரியாக இருக்கும், அமைஞ்சிருக்கும். இது 3மே கண்ட்ரோல் பண்ணுறதுனால இது ஒரு மேஜர் சேலஞ்சஸாகவே இருக்கும். இதுக்கு ரெகுலேட்ஸ் பேங்கிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, CRR, SLR எக்ஸெட்ரா வியா த பேங்கிங் ரெகுலேஷன் அட் RBIலாம் வந்து RBI இதில் என்ன ரெகுலேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, CRR, SLR இதெல்லாம் வந்து RBI வந்து பேங்கிங் ஆக்ட் 1949 படி ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இந்த மேஜர் சேலஞ்சஸ் பாருங்கள், அதில் தான் கொடுத்துருக்காங்க. டியூவல் ட்ரிபிள் கண்ட்ரோல், இது வந்து மேஜர் சேலஞ்சஸாக என்ன இருக்குன்னா எல்லாமே வந்து 3மே வந்து இதை ரெகுலேட் பண்ணும்போது ஒரு மேஜர் சேலஞ்சஸாக அமையுது அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்கில் கேப்பும் அமையுது, ப்ளஸ் ப்ரொஃபஷ்னல்ஸ் இல்லை, பாலிட்டிஷியன்ஸ் ரெக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. பாலிட்டிஷியன்ஸ் மூலமாக அதாவது அரசியல்வாதிகள் மூலமாக வந்து ஆட்சேர்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் ப்ரிடென்சியல் நார்ம்ஸ், டிலேடு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்கம் அந்த அசட் கிளாசிஃபிகேஷன், இதெல்லாம் வந்து டிலே ஆகுது. ஸோ இதனால் வந்து நிறைய பிரச்சனை வருது. PMC பேங்க் ஸ்கேமும் ஆகுது. PMC பேங்க் ஸ்கேம்னா இப்போ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் ஆச்சு, அந்த மாதிரி இதுலேயும் ஆச்சு, கோஆப்ரேட்டிவ்லேயும் ஆச்சு. அதாவது இருப்புக்கு தாண்டி வந்து லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க லிமிட்டை தாண்டி. ஸோ அதனால் அவங்க வந்து கெட்டாமல் இருக்கும்போது அது வந்து கிராஷில் போய், அதாவது நஷ்டத்தில் போய் முடியும். அதுதான் இது. அப்புறம் ஃபினான்சியல் செக்டார் ரிஃபார்ம்ஸ், அதாவது ஃபினான்சியல் செக்டார் ரிஃபார்ம்ஸ் இன்னும் சொல்லிட்டு கமிட்டி தான் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கமிட்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க என்னென்னா அது நரசிம்மா கமிட்டி 1ன்னு வந்துட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு இது 2வது நரசிம்மா கமிட்டிலாம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒன்று பார்ப்போம். இப்போ August 14, 1991 வந்து கொண்டு வந்திருப்பாங்க நரசிம்ம கமிட்டிங்கிறது. ஒரு கோர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பேங்க் ரிசோர்ஸஸ் பிலாங் டு பப்ளிக். அவங்க வந்து ட்ரஸ்ட்டு, அவங்க நம்பிக்கை அடையணும், மேக்ஸிமம் பெனிஃபிட் டெபாசிட்டர் வந்து மேக்ஸிமமாக பெனிஃபிட் அடையணும், அதுதான் அவங்களோட அப்போ தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பேங்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கோலே, பிரைமரி கோலே அதை தான் இருந்துச்சு. கிராண்ட் ஆப்ரேஷன் ஃப்ளெக்சிபிலிட்டி டு பேங்க்ஸு, என்ஷூர் இன்டர்னல் autonomy ஃபார் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், இன்ஃபியூஸ் எ கிரேட்டர் டிகிரி ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் ப்ராப்பரான ப்ரொஃபஷனல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வேலையில் ஆள் சேர்ப்பில் ப்ரொஃபஷனல்ஸை எடுக்கணும். அதாவது பொதுத்துறை வங்கிக்கு உள் சுயாட்சியை உறுதி செய்தல், இன்டர்னல் autonomy வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஓகே, அதை உறுதி செய்யணும். அப்புறம் வங்கி வந்து சில முடிவுகளை எடுத்துக்கணும், நெளிவுத்தன்மை இருக்கணும். ஆப்ரேஷன் ஃப்ளெக்சிபிலிட்டியில் சில முடிவுகளை அவங்களே வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஓகே, எதுவும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்ட்டு, அதனால சில பிரச்சனைகள் வர்றதுனால. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இதில் வந்து ஒரு 5 சொல்லியிருக்காங்க இந்த நரசிம்மா கமிட்டி CA, அதாவது கமிட்டி ஃபினான்சியல் சிஸ்டம் வந்து நரசிம்மா 1 வந்து ஒரு 5 இது வந்து சொல்லிட்டு ப்ரொஃபஷனலாக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. சோசியலாக இல்லாமல் வந்து மார்க்கெட் ஓரியன்டாக இருங்க, சோசியல் பேங்கிங்காக இல்லாமல் யாருக்கு தேவை, யாரை வந்து டார்கெட் பண்ணி குரூப் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் மார்க்கெட்டில் என்ன தேவைப்படுதோ ப்ரொஃபஷ்னல் சிஸ்டம், அதாவது மார்க்கெட்டுக்கு ஏற்றபடி வந்து நீங்கள் நடந்துக்கோங்க, அப்போ தான் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் சொல்லிட்டு ஆன் டைரக்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். பேங்க்ஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து சொல்கிற இதுக்கு வந்து டைரக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ண வேண்டாம், ஆன் டைரக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு
இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து இந்த ரெக்கமெண்டேஷனில் கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக வந்து நம்ம வந்து பெனிஃபிட் அடைவோம்னு சொல்லி. ஸோ ஓகே, அது என்ன பண்ணணும்னா ஃபண்டை வந்து அவைலபிலிட்டி ஆஃப் ஃபண்ட் இன் பேங்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பேங்க்ஸ் இருக்க அவைலபிலிட்டி ஃபண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். லெண்டிங் ரேட்ஸையும் வந்து லோவர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட் சொல்கிற இடத்துக்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அதுன்னு சொல்லி மேஜர் ரீசனாக சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆன் டைரக்டட் கிரெடிட் ப்ரோக்ராம், கடன் கொடுக்காதீங்க. கவர்மெண்ட் கடன் கொடுக்க சொல்லும். இந்த மாதிரி அந்த கடன்லாம் வந்து யாருக்கு கவர்மெண்ட் சொல்கிற இதுக்கு வந்து கடன் கொடுக்கறதுனாலையும் அது மூலமாக வந்து மேஜராக வந்து இது வந்து பாதிப்படையும். ஸோ வந்து அந்த மாதிரி இதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், மார்க்கெட்டுக்கு ஏற்ற ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வைக்கணும். அவங்க ப்ராப்பராக மார்க்கெட்டில் என்ன ஸ்ட்ரக்சர் ரேட் டிட்டர்மைன் பண்ணி அதுக்கேற்றபடி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் டெபாசிட்டர்ஸ்க்கும் லோன்ஸுக்கும் வந்து மார்க்கெட் டிட்டர்மினேஷனுக்கு ஏற்றபடி வந்து இது வைக்கணும். ஓகே, கவர்மெண்ட் கண்ட்ரோல் மூலமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. மார்க்கெட்டில் என்ன மாதிரி இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்கணும், அப்படி அமையணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஆர்பிஐ சுட் பி த சோல் அத்தாரிட்டி டு சிம்பிளிஃபை த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்ட்ரக்சர். ஆர்பிஐ தான் வந்து அதில் வந்து ஒரு சோல் அத்தாரிட்டி. அவங்க தான் வந்து ஒரு முழு அதிகாரத்தை வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுல வந்து அமைச்சுக்கணுங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஸ்ட்ரக்சரல் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ். அதாவது ஸ்ட்ரக்சரல் ரீஆர்கனைசேஷன்னா இப்போ பேங்க்ஸ் வந்து சில இது வந்து பிரச்சனை ஆகும்போது, அதாவது இப்போ லாஸஸ் அந்த மாதிரி ஏற்படும் போது அதை வந்து மெர்ஜ் பண்ணி அதுக்கேற்றாப்புல எஃபிஷியன்சி எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு வந்து யோசிக்கணும். அதுக்கேற்றாப்புல மெர்ஜ் பண்ணணும். அப்போ தான் வந்து அது மூலமாக வந்து ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ரீஆர்கனைசேஷன் பேங்க்ஸுங்கிறது ஒரு மேஜரான இது. பேங்க்ஸும் நிறைய கொண்டு வரணும். அதே மாதிரி அதை எங்கே வந்து ப்ராஃபிட் நமக்கு அதிக லாஸஸ் வருதோ அதை வந்து மெர்ஜ் பண்ணி அது வந்து ப்ராப்பராக நடத்தணுங்கிறாங்க. அப்புறம் அசஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரிடான்சியல் நார்ம்ஸ், அதாவது அசஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏற்படுத்தணும். கம்பெனிஸ் ஃபண்ட்ஸு டு ஹை பெர்ஃபார்மிங் அசட்ஸில் வந்து டேக்கிள் பண்ணி அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குதுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹை பெர்ஃபார்மிங் அசட்டில் வந்து போட்டு, ஓகே, நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸை வந்து போட்டு அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பெருக்கணுங்கிறாங்க. ப்ரிடாமினன்ஸ் நார்ம்ஸ்னால் ஆர்பிஐ நார்ம்ஸ் சில உண்டு, அதெல்லாம் ப்ரிடாமினன்ஸ் அதுக்கு ஏற்றபடி நம்ம நடந்துக்கணும். அந்த க்ரைட்டீரியாவுக்கு நடந்தபடி இன்கம் ரெகனைசேஷன், அசட் கிளாசிஃபிகேஷன், ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நடந்துக்கும் போது அதெல்லாம் வந்து நமக்கு மேஜரான ஹெல்ப்ஃபுல்லாக அதெல்லாம் வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக அளிக்கும். ஓகே, இன்றைக்கான வீடியோ இதுதான் முடிஞ்சிருச்சு. நம்ம பேங்கிங்கில் வந்து 2 பார்ட் 1 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. பார்ட் 2 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ 2 வீடியோவாக நம்ம முடிச்சுப்போம். ஓகே, பேங்கிங்கை. அதுக்கப்புறம் அடுத்து இன்னும் கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிடுவோம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.